கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 5:25 தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் காலம் கடைசியாக இருக்கிறது. யார் யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவே இருப்பார்கள். நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போமானால் நாம் பிழைக்கவே பிழைப்போம். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதென்றால் அது வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், வனாந்தரத்தை அதிர பண்ணும். இப்படிப்பட்ட கர்த்தருடைய சத்தத்தை நாமும் கேட்போமானால் தேவன் நமக்கு பலன் தருகிறவராய், நமக்கு சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று 29ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். இங்கு அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் அங்கு கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகிறார். அங்கு பத்மு தீவிலே இருக்கும் பொழுது தனிமையாய் இருந்தவர். அங்கு யாரும் போக முடியாது, யாருடைய சத்தத்தையும் கேட்க முடியாது. ஆனால் இப்பொழுது ஆவிக்குள்ளான போது அங்கு ஒரு பெரிய சத்தத்தை கேட்கிறார். கேட்டவர் சத்தத்தை பார்க்க முடியாது, ஆனால் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை பார்க்கும்படியாக திரும்பி பார்த்த பொழுது 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டார். இந்த சத்தம் என்ன சொல்லியது? 7 சபைகளை குறித்து சொல்லியது. எபேசு சபையிலே உலாவிக் கொண்டிருந்த தேவன் கடைசியாக லவோதிக்கா சபைக்கு வரும்பொழுது 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அங்கு உலாவிக் கொண்டிருந்த தேவன் இப்பொழுது வெளியே நின்று தட்டுகிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாம் கதவை திறக்கிறவர்களாய், அந்த சத்தத்திற்குள்ளே உட்பிரவேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கு யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் 8ஆம் வசனத்திலே, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லி எழுதுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் அறியாதிருந்தாலும் அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஆவியிலே பிறந்த நாம் அவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க பழகி கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் தெய்வ சித்தம் செய்வதற்கு தெய்வ சத்தம் நமக்கு அவசியமாகவே இருக்கிறது என்று இங்கு யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், அங்கு மகதலேனா மரியாள் தான் கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லுகிறாள். சொல்லிய போதே அங்கு பூட்டப்பட்ட அறையிலே இயேசு தோன்றி சமாதானம் என்கிறார். தன்னை பார்ப்பதற்கு முன்பதாகவே தம்முடைய வார்த்தையை அங்கு மகதலேனா மரியாள் மூலம் அனுப்புகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அதற்கெல்லாம் நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோபுடைய வாழ்க்கையிலே, காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்கிறார். அதே போல் நாம் எதையெல்லாம் காதினால் கர்த்தருடைய சத்தத்தை கேள்விப்பட்டோமோ அதையெல்லாம் நம் கண்கள் காண வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட தெய்வ சத்தத்தை கேட்போம், தெய்வ சித்தம் செய்வோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். உங்கள் கிரியைகளை சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களிடத்தில் தடையாயிருக்கிற கிரியைகளை கர்த்தர் சீர்படுத்துவீராக. உடைய சத்தம் கேட்டு ஒவ்வொரு நாளும் உடைய சித்தம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. எங்களை உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.